வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டு மீட்டியோ 350 சின்ன ரிவ்யூ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் வேரியண்ட் இருக்குது, ஸ்டெல்லர் இருக்குது, சூப்பர் நோவா வேரியண்ட் இருக்குது. மொத்தம் 3 வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் வந்துட்டு 2.4 lakhs வந்து 2.04 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸ்டெல்லர் 2.10 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. சூப்பர் நோவா பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டு 2.2 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ். வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. இந்த வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அதாவது 5.3 ஹைட்டு இருக்கவங்க இந்த வண்டி ஓட்டலாமா, ஓட்ட முடியுமா? ஓகே, அப்போது 6.6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்க இந்த வண்டியை ஓட்டலாமா, எப்படி இருக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டு, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.3. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு, அவர் பார்த்தீங்கன்னா 6.2 ஃபீட் ஹைட் இருக்கார். ஸோ எங்கள் 2 பேருக்கும் இந்த வண்டி எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, 5.3 இருக்கிறனா இந்த வண்டியை ஓட்ட முடியுமா, அவர் 6.2 ஃபீட் இருக்கிறவருக்கு அவருக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குமா காலை நீட்டி உட்கார்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ வந்து வச்சுருக்கிறது Yamaha FZ V3 வச்சுருக்கேன். ஸோ இந்த வண்டியை விட சூப்பர் நோவா வேரியண்ட் ஓட்டி பார்த்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியோட, அதாவது நான், என் ஒய்ஃபு, என்னோட 2 குழந்தைங்க. என் பையன் வந்து முன்னாடி உட்காந்துட்டான், என் ஒய்ஃப் வந்து பின்னாடி கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இதை ஓட்டி பார்த்தோம். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்தேன், நல்ல டிராஃபிக்கான ஏரியாவில். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ 5.3 ஃபீட் ஹைட் இருக்கவங்க இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம், என்னோட ஒப்பீனியன். நீங்களும் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்களும் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அவருக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு. தாராளமாக இந்த வண்டியை ஓட்டலாம். அவரும் ஓட்டி பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூப்பர் நோவா வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோன் கலர் வந்துடும், அப்புறம் வின் வைசர் வந்துடும் ஸ்டாக்காக, அப்புறம் பேக் ரெஸ்ட்டும் ஸ்டாக்காக வந்துடும். ஸ்டெல்லரில் வின் வைசர் மட்டும் இருக்காது, மற்றபடி பேக் ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சிட்டியில் வந்துட்டு தூசி, முன்னாடி குழந்தைங்க உட்காந்துருந்தாங்கன்னா தூசி எதுவும் அடிக்காது. பின்னாடி ஃபேமிலியோடு போகும்போதும் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் இருக்கனால ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பயமுமே இருக்காது வண்டி ஓட்டும்போது. இதில் வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. பழைய ராயல் என்ஃபீல்டு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வைப்ரேஷன் இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க, புது இன்ஜின். இதில் இந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்தேன், ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள். எனக்கு வந்துட்டு இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் வேரியண்ட்டில் மேட் பிளாக் ஃபினிஷில் ஒரு கலர் இருக்குது. ஸோ அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் இந்த வண்டியை புக் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக மேட் பிளாக் தான் எடுப்பேன் நான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள்.